ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அத்தைக்கு இது மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. நான் சொன்னேன், இது மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ஆஃபீஸில் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணாமலாம் போக முடியாது, நீ வேணால் கேப் புக் பண்ணி போய்கிறதுனா போயிட்டு வா அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், என்னங்க உங்கள் மாமா ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரி இப்படி பேசுகிறீங்களா அலட்சியமா அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது, எனக்கும் போய் பார்க்கணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசை தான். ஆனால் மந்த்லி இஎம்ஐ இருக்குது, பிள்ளைங்க படிப்பு இருக்குது, எவ்வளோ இருக்குது, நான் லீவ் போடணுன்னா அது என்னோடய சம்பளத்தில் கட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான், நீங்கள் எதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது, பார்ப்போம் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கான இதுங்கிறது நம்ம தான் இது பண்ணிக்கணும். நீங்கள் எது சொன்னாலும் இப்போ நாளைக்கே எங்களுக்கே உடம்பு முடியலனாலும் இதை தான் சொல்லுவீங்க, வர முடியல பண்ண முடியல அது முடியலை இது முடியலைம்பீங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான்ப்பா, எதாக இருந்தாலும் உங்களுக்கு இது சரி அது சரின்னு உங்களால் எதுவும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், நீங்கள் எந்த இடத்துலையும் இதுக்கான இதுங்கிறத நீங்கள் வேண்டாம் பண்ணலாம் வேண்டாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நினச்சாலும் அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் நம்ம பக்குவப்படணும். அதுக்கு தவிர நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்களாகவே எதையாச்சும் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம அதுக்கு ஆளாக முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எதையுமே இந்த நேரத்தில் இது இது நடக்கணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பக்குவப்படாமல் இவங்க முடிவெடுக்கிற வச்சு தான் எதாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் உண்மை தான், எதாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறத தாண்டி அந்த நேரத்துக்கு அது சரியான ஒரு பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, இப்போதைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, செஞ்சாலும் அதை குறை சொல்கிறதுக்குனே தான் ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது, குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க ஒருத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த நம்ம மாற்றிட்டு போனோம்னா டெய்லி ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டு தான் போகணும். அதனால் அதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவங்கிறது நமக்கு வேணும், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம், அதுக்காக நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை, இது சரி அது சரின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அந்த நேரத்துக்கு அது அதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இதை செய்ய முடியுதா செய்ய முடியலையா, அது கிடைக்குதோ இது கிடைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நினைக்கக்கூடாது, அது கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலன்னா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியுங்க அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது எல்லாருமே பண்ணலாம், ஆனால் அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்க்குறப்ப தான் அதுக்கான கஷ்டங்கிறது தெரியும் அப்படின்னோடனே, அது எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாரோட கஷ்டமும் அவங்களுக்கு புரியுது, புரியாமல் இல்லை, நம்ம புரிஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் அதுக்கான இதை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறத தான் தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், இப்போது இந்த நேரத்துக்கு இது இது கரெக்டான வேலை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்களே, அதுக்காக இதுக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு இது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் அதை செய்ய முடியலை அப்படின்ட்டு ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் சோகமாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னோடனே, அதுக்காக என்ன பண்ண முடியும், சில விஷயங்கள் சரியானதாக தான் இருக்கலை, அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதுக்காக நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயத்தையுமே நான் பக்குவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தோடனே, சரி பார்த்துக்கலாம்ப்பா, எதாக இருந்தாலும் நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச விஷயத்த முடிகிறத நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிட்டு போக முடியாது தான் அப்படின்னோடனே,
அதெல்லாம் சரிதான். என்னால் முடியாத விஷயத்த நானும் முடிஞ்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அதுதான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான். எந்த விஷயத்துக்கு இதுக்கு சரியானது அப்படிங்கிறத நம்ம தாண்டி அதுக்கு இதுக்குன்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன்.